வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான தலைப்பு தான். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு தலைப்பு. பக்தி இலக்கியம் சார்ந்துதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த காணொலியில. பக்தி அப்படின்றது என்னன்னா, நம்ம எது மேல ஒரு பற்றுதல் வச்சு கொண்டாடுறோமோ அது பக்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ பக்தி எதன் நிமித்தமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதி காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா இயற்கை மேல நம்மளுக்கு ஒரு பக்தி இருந்துச்சு. அந்த பக்தி எப்படின்னா, இயற்கையை நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்றத விட, இயற்கை நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்குது அப்படின்றத நம்ம ஆர்வம் கலந்த ஒரு பயத்தோட தான் கவனிச்சுட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா, இதனால நிறைய சீற்றங்கள் எல்லாம் நம்மளுக்கு நம்மளோட வாழ்வியலை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம ஏற்படுத்தப்பட்டதுதான் பக்தி இல்லையா? இப்ப அந்த பக்தி நம்ம எப்படி போற்றணும் அப்படிங்கறத நிறைய பேர் நிறைய விதத்துல சொல்லியிருக்காங்க. இருந்தா கூட நமக்குரிய எப்படி சமயம் சார்ந்த பக்தி அப்படின்னு வந்தோம்னா பெரிய புராணம் சொல்லலாம். பெரிய புராணம் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கத்து கொடுக்குது இல்லையா? தமிழ் இலக்கியங்கள், அதுவும் பக்தி இலக்கியங்கள்ல நம்ம நிறைய பக்தி இலக்கியம் சார்ந்து படிச்சாலும் இந்த பெரிய புராணம் அப்படின்னு பார்த்தோம்னா சமயம் சார்ந்து இருந்தாலும் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளும்படியான நிறைய செய்திகளை நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குது இல்லையா? அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது தவறில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நமக்குரிய பாடப்பகுதியில பெரிய புராணத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யார் எழுதுனதுன்னா சேக்கிலார் எழுதுனது. அவரோட பெயர் அருண்மொழி தேவர், அதாவது இயற்பெயர். இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் இயற்கையாவே இந்த வேளாண் மரபை சார்ந்தவரா இருக்கிறதுனால மக்களோட மக்கள் ஒன்றி வாழ்ந்தவரா இருக்கிறார். இந்த சமயம் நம்மளை இவர் சொல்ற கருத்துக்கள் நம்மளுக்கு எதை போதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய புராணத்துல 63 நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தி சிவபெருமானை எழுத சொல்லி அவர்கிட்ட கட்டளையிட்டதா சொல்றாங்க. அப்போ அவரு ஒவ்வொருத்தரா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த 63 நாயன்மார்களையும் பத்தின வரலாறு, அந்த செய்திகளை ஒவ்வொரு இடத்துலயும் போய் கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எழுதுற மாதிரிதான் இந்த பக்தி இலக்கியம் நமக்குரிய பாடப்பகுதியா இருக்கு இல்லையா? அப்போ இந்த 63 நாயன்மார்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் பெரிய தெய்வ நிலையில இருந்து ரொம்ப பெரும் பணக்காரர் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. நம்மளோட வாழ்க்கையில பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரிதான் இவங்கெல்லாம், சரியா? ரொம்ப பெரியவங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப இவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றத மிக தெளிவாக நமக்காக அவரு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப அப்படி பார்த்தோம்னா இதுல பெரிய புராணம் 2 காண்டங்களை உடையது. அது 13 சர்க்கங்களும் 4286 பாடல்களையும் உள்ளடக்கியதா இருக்கு. அப்ப இந்த திருத்தொண்ட புராணம் ஆக்கதை தான் நமக்குரிய பாடப்பகுதியா இருக்கு. இந்த பாடப்பகுதியில என்ன அப்படின்றத நம்ம இந்த காணொலியில ஒரு பார்க்கலாம். என்னடா சொல்றது? ஓகே, பெரிய புராணம் இப்போ சேக்கிலார் எழுதியிருக்காரு இல்லையா? ஆனா சேக்கிலாரை தான் முதல் எழுதினாரா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை. அவங்களுக்கு முன்னோடியா 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுந்தரர் திருத்தொண்ட தொகை அப்படின்ற ஒரு பகுதியில 63 நாயன்மார்களை பத்தின செய்திகளை குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்பியாண்டார் நம்பி அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, திருத்தொண்ட திருவந்தாதி அப்படின்ற ஒரு நூல் தொகுப்பை கொடுத்திருக்காரு. இதுல 63 நாயன்மார்களை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட இவங்க முன்னோடி தான். இருந்தாலும் செய்திகள் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனா சேக்கிலார் திருத்தொண்டர் புராணம் அப்படின்ற பகுதியில மிக விரிவாகவும் விளக்கமாகவும் செய்திகளை நிறைய கொடுத்திருக்காரு. அப்ப 63 நாயன்மார்களை பத்தின விரிவான தகவல்கள் இந்த பெரிய புராணத்துல இருக்கிற திருத்தொண்டர் புராணத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த பெரிய புராணத்தை பத்தி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்ல வடமொழி கலப்பு இல்லாம எழுதப்பட்ட பக்தி இலக்கியங்கள்ல முன்னோடியா இருக்கு. அதாவது தமிழ் மொழி சார்ந்த எழுத்துக்களை மட்டும், வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி எழுதுனது மிக சிறப்பாக போற்றப்படுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெரிய புராணம் தான். பெரிய புராணம் நம்ம வாழ்க்கையில எப்படி பக்தியா இருக்கணும் அப்படின்றத
சொல்லுது இல்லைங்களா. அப்போ இந்த பக்தியை எதை நிமித்தமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சேக்கிலார் வந்து தானா அவரை எழுதல. சிவபெருமானே உலகையெல்லாம் ஆட்கொண்டு இருக்கிற மாதிரி அவரே அந்த பாடல்களை தொடங்கி வைத்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ சேக்கிலாருக்கு வந்து தானா இல்லாம முன்னோடிகள் இருந்தா கூட சிவபெருமானே நேரில் வந்து இந்த மாதிரி 63 நாயன்மார்களையும் கொஞ்சம் நீங்க வந்து அவங்க அவங்க இடத்துல போய் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க ஒரு தொகுப்பா எழுதணும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு வரலாறும் உண்டு. அப்போ இந்த செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கூட இது என்னன்னா தானாகவே சேக்கிலார் எழுதல. இது வந்து சிவபெருமானின் கட்டளைக்கு இணங்க அவர் எழுதியிருக்காரு. அப்ப கடவுளே நமக்கு தனக்கு கட்டளை இட்டதை வந்து அவர் பெரும் பாக்கியமா நினைச்சு எல்லா 63 நாயன்மார்களையும் தனித்தனியா வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப விளக்கமா கொடுத்திருக்காரு. சரிங்களா. அப்போ பெரிய புராணம் அப்படின்றது இன்னொரு சிறப்பு என்ன பார்த்தோம்னா அப்படின்னா, தமிழ் இலக்கியங்கள பக்திக்கு முன்னோடியா இருக்கிறது பெரிய புராணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த காணொளியில வேற இதே தலைப்புல அருள்மொழி தேவர் என்ன சேக்கிலார் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம அடுத்த காணொளியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.